ஒரு டாக்டராக இருந்து ஒரு 4 பேஷண்ட்டை பார்க்கலாம், 5 பேஷண்ட்டை பார்க்கலாங்கிறத விட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து ஒரு thousands of people சர்வ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவோட ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ். தியரிட்டிக்கலி அந்த கோல்டன் ஹவர் சொல்லுவோம். எனி மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகட்டும், ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வித்தின் ஒரு 20 to 30 மினிட்ஸுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இருக்கணும். இது மேண்டேட்ரி. பட் கரண்ட்லி அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்டருங்கிற கான்செப்ட் தான் முந்திலாம் இருந்துச்சு. எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இந்த ஃபேமிலியில் இவங்க இருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குமாங்க. அந்த கான்செப்ட் கொஞ்சம் we have deviated. அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு சிட்டி சென்டரில் கட்டுற மாதிரி இருக்கனால தான். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா என் பிரெயின் எப்படி விஷுவலைஸ் பண்ணுதுன்னா, இன்னொரு 10-20 வருடத்தில் எந்த ஊருக்கு போகிறப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் பீவல் இருக்கா சொல்லு நான் வரேங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பீவல் கொடுத்துருன்னு எனக்கு மனசு தோணுது. கண்டிப்பாக அது தேடக்கூட அவசியம் இருக்காதுன்னு தான் மனு. You just have to have that one idea and you can actually make it happen. வணக்கம் தளம் நேயர்களே. இன்னைக்கு ஒரு நம்மெல்லாம் பெருமைக்கூடிய ஒரு தமிழரை சந்திக்க போகிறோம். அதாவது சந்திரமுகிமாய் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உருவெடுத்து ஏன் இந்தியர்கள் ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம் அவங்க அருகாமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஒரு கொள்கை கொண்டு இந்தியா ஃபுல்லாக 500 ஹாஸ்பிட்டல்ஸ் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு வருடத்திற்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கட்டி 11வது வருடம் 11 ஹாஸ்பிட்டல் திறந்து 5 லட்சம் பேஷண்ட்ஸை இது வரைக்கும் சர்வ் பண்ணி 30,000 சர்ஜரி இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு 3,000 குழந்தைங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்க. 750 எம்ப்ளாயீஸோட கம்பீரமாக நடை போட்டுட்ருக்கிற ஒரு நபர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். டாக்டர் வெற்றிவேல் சார். வணக்கம். வணக்கம். எங்கள் கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷம். உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தளமோட நேயர்களும் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ நான் சொன்ன இன்ட்ரோவை டீகோட் பண்ணி பார்க்குறதுக்கே நமக்கு பல மணி நேரம் ஆகும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம அந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ டாக்டர் வெற்றிவேல், உங்களுடைய பயணம் டாக்டராக மாறின ஒரு பயணத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்தது சிவகாசி, குட்டி ஜப்பான் சொல்கிற ஊரில். அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நோ மெடிக்கல் டாக்டர்ஸ். நான் தான் இனிஷியேட் பண்ணும்போது எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணுன்னு ஒரு ஆம்பிஷனோட மெரிட்டில் சீட் கிடச்சி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் மெம்பர் இன் த ஃபேமிலி ஹூ வெண்ட் இன் டு மெடிசன் முடிச்சுட்டு தென் ஐ வெண்ட் அப்ராட் ஒரு 10 years. ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி. எல்லா ட்ரைனிங் இன்டர்நேஷ்னலாக எடுத்துட்டு தென் ஐ கேம் பேக் டு இந்தியா அண்ட் தென் ஐ ஸ்விட்ச்ட் ஓவர் ஃப்ரம் கிளினிக்கல் சர்வீசஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ். ஒரு டாக்டராக இருந்து ஒரு 4 பேஷண்ட்டை பார்க்கலாம், 5 பேஷண்ட்டை பார்க்கலாங்கிறத விட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து ஒரு thousands and thousands of people சர்வ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவோட ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆசம்ங்க, ஆசம். பீவெல் இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பாலிசி இருக்குது. நம்ம உரையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க பீவெல் அப்படின்னா நீங்கள் நல்லா எப்பொழுதுமே இருக்கணும். அதாவது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட வந்துடுவோம் அப்படிங்கிறதான் இந்த பீவெல்லுடைய தத்துவம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பீவெல் ஹாஸ்பிட்டலோட விஷன் என்னங்கண்ணா? பீவெல் ஹாஸ்பிட்டல் விஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஓவரால் ப்ரைவேட் ஹெல்த் கேர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வெரி பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக வர எல்லா பிளேஸுமே பிக் இஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு டெக்னாலஜி லோட் பண்ணி 500 பெட் 1000 பெட் கட்டிட்டு இருந்தாங்க. பட் அது பண்ணும்போது என்னென்னா, யூ கான்ட் ஹேவ் சச் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் எவ்ரி ஸ்மால் லொக்கேஷன்ஸ். ஸோ அதை ஒரு டீமிஸ்டிஃபை பண்ணி ஒரு மினியேச்சர் வெர்ஷனாக ஒரு செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு ஆம்பிஷனோட வி ஸ்டார்டட் ஆஃப். ஸோ த ஹோல் விஷன் எப்படின்னா, நம்ம க்ளோசர் டு பீப்புள், குவாலிட்டி எமர்ஜென்சி கேர் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் அண்ட் வித் த ஃபியூச்சர் இம்பேக்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் கேர். ஏன்னா மருத்துவங்கிறது பார்த்தீங்கன்னா நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம வைத்தியம் பார்க்குறது ஒன்று. பட் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா நோய் வராமல் தடுக்கிறது எப்படி, அப்படியே நோய் வந்தாலும் அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணி அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூட்டுறதான் இன்னைக்கு உள்ள ஒரு நீட். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் we have started this and named it as Be Well Hospital. Futuristically we will be very preventive oriented. அந்த கான்செப்ட் வரும்போது மக்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கணும், நோய் வந்தாலும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை தள்ளி போட்டு நல்ல நீண்ட நாள் ஹெல்த்தியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் we have started this Be Well group of hospitals. ஆசம்ங்க. அதாவது உங்கள் விஷனை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த
பழமையை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, பழமைனா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் யார் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு தெரியும், மாமா மச்சான் என்ன இருக்கிற, கிராமத்தில் நடந்து போனாலே தாட்டி பார்த்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போனோம்னா நம்மளை யாருன்னே தெரியாது. ஒரு டாக்டருக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி 20 பேஷண்ட் இருப்பாங்க, டாக்டரை பார்த்து முடிச்சு அடுத்த பேஷண்ட் அப்படி இப்படிம்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நுழையும் பொழுது அவங்க பேரை சொல்கிற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி பர்சனலைஸ்டு கேரை கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த விஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்டருங்கிற கான்செப்ட் தான் முந்திலாம் இருந்துச்சு. நம்ம காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பார், அவர் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருப்பார். ஃபேமிலியில் இந்த ஃபேமிலியில் இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்பாங்க. நீங்கள் போய் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும், எந்த சந்தில் இருக்குங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஆஸ் வி க்ரோ ஜென்ரேஷன் அப்படியே we are changing and as we are moving towards an advancement in technology and everything, அந்த கான்செப்ட் கொஞ்சம் we have deviated. ஸோ அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு சிட்டி சென்டரில் கட்டுற மாதிரி இருக்கனால தான். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டும்போது ஸ்மால் இஸ் ஆல்வேஸ் கம்பேக்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து சின்னதாக இருக்கும்போது எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் நர்சிங் கேர் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், they get to know each other very well. அந்த getting to know each other very well will actually help the patientோட அந்த ஹெல்த் ஜேர்னி இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு நோய்க்காக ஹாஸ்பிட்டல் வராங்க, வந்துட்டு அவங்க நலமடைகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் we are giving them. பட் அந்த ப்ராசஸில் இந்த இன்ட்ராக்ஷன் இஸ் a very important tool. ஜஸ்ட் மெடிசின்ஸ் மட்டும் ஹெல்ப் ஆகாது. ஸோ இந்த நர்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், when they kind of get closer to them, talk to them in such a way, பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பண்ணும்போது they get well soon. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி மெடிசனை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் மாதிரி we are thinking of about it. The smaller communication gaps are reduced, thereby and the health outcomes are very far high. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு மினி வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் மாடலில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அருமை. நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மினி வெர்ஷனுக்கான முதல் குறிக்கோள் நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. இப்போ சென்னையில் டி நகர் ஆஃபீஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் வந்து பேனரில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, இன்னும் நிறைய இடத்துல தூத்துக்குடியின் நிறைய இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது, 11 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வண்டி எடுத்தேன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு செயின் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷனோட நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. கரெக்ட். இப்போ இந்த விஷன் எப்படி உருவாச்சு? நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர்னால இது உருவாச்சா, இல்லை எந்த வழியை பார்த்து உங்களுக்கு இந்த ஒரு விஷன் உங்களுக்கு வந்துச்சுங்க? வெரி குட் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் அப்ராட் ஃபார் 10 years. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். லைக் பிரிட்டிஷ் யூரோப்பியன் சிஸ்டம் ஹெல்த் கேர் டெலிவரி, ஆஸ்திரேலியா ஹெல்த் கேர் டெலிவரி எல்லாமே ஐ காட் அன் எக்ஸ்போஷர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் வெரி அட்வான்ஸ்ட் கண்ட்ரிஸ். உங்களுக்கு தெரியும், அங்கே ப்ரைமரி கேர், செகண்டரி கேர், டெர்ஷரி கேர் வந்து கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு ஜிபி ஜெனரல் ப்ராக்டிஷனர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கு எனி ப்ராப்ளம் ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் போகணும். அவர் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அவர் அடுத்த ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புவார். நீங்கள் அங்கே அப்பாயின்ட் வாங்கிட்டு போகணும். அப்பாயின்ட் வாங்கிட்டு சர்ஜரி அப்படின்னு தேவைப்பட்டால் அந்த டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஸோ ஆர்கனைஸ்ட். பட் வேறஸ் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம், யூ ஆல் நோ ஹவு இட்ஸ் குவைட் வெரி பிக். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வெரி ஹியூஜ் நெட்வொர்க். பட் கான்ட்ரரிலி ப்ரைவேட் ஹெல்த் கேர் ஸ்பேஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இன்றைக்கி வி ஆல் நோ ஃபார் வேரியஸ் ரீசன் பீப்புள் ப்ரிஃபர் டு கோ டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹூவர் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வெரி வெரி பிக் நெட்வொர்க்ஸ். ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்டில் போனோன்னா, இஃப் வி ஸ்டார்ட் பில்டிங் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சிட்டிக்குள்ளே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டணும்னா, பொதுமக்கள் பெரிய அர்பன் அப்படிங்கிறது ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மக்களுக்கு வந்து ஹெல்த் கேர் வில் பிகம் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 to 1.5 hours ஜேர்னி ஆகிடும். தியரட்டிக்கலி இந்த கோல்டன் ஹவர் சொல்லுவோம். எனி மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகட்டும், ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வித்தின் ஒரு 20 to 30 minutesக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இருக்கணும். இது மேண்டேட்ரி. பட் கரண்ட்லி அப்படி இல்லை. ஸோ இதை தான் திங்க் பண்ணிவிட்டு ஓகே வாட் ஷுட் வி டூ நாங்கள் திங்க் பண்ணி we were having a small discussion and we said the future model that a country like India needs is secondary care space will spread ourselves, create small hospitals which is very closer to them. Closer in the sense we will be not in very interior towns, but we will be in the district headquarters, peri-urban location, wherein people can actually travel within 15 to 20 minutes kulla பக்கத்துல ஒரு பியூல் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி வச்சிட்டோம்னா they can actually immediately come to us and we can start the treatment early and life saving becomes very very easy. So the healthcare system ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா we want to kind of revamp the healthcare system in the country.
ஓகே. ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லாமல் தே வில் ஆல் கண்டினியூ டு பி தேர். பட் நாங்கள் அது கீழே ஒரு நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணும்போது வி ஆர் அகெயின் அ வெரி குட் லிவரேஜ் பிட்வீன் த பீப்புள் அண்ட் பிகர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெரி க்ளோஸ் டு தம். ஸோ அப்போ உங்கள் மனசில் வந்து இப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது எஸ்டாப்ளிஷ்டு வளர்ந்த நாட்டில், நம்ம நாட்டில் ஏன் இல்லைங்கிற அந்த ஏக்கம் தான் இதுக்கு ஒரு மூலத்தனம்னு சொல்லலாம். முக்கியமான காரணம். ஏன்னா அதுதான் ரைட்டானது. ஐ ஃபெல்ட் we should really actually work towards the right solution which the public will benefit. Awesome. அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது டிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த டிராஃபிக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து. பெரிய சிட்டிக்குள்ள போனோம்னா டிஸ்டன்ஸை விட டிராஃபிக் இஸ் கோயிங் டு பி த ஹியூஜ் ப்ராப்ளம் அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு. சொல்கிறதுல வந்து இப்போ நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றப்ப எவ்ரி ஒன் வாண்டட் டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் ஆம்புலன்ஸ். பட் ஆனால் ஸ்பேஸ் விடுற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்களா, எல்லா டிரைவர்ஸும் தடுமாறுறாங்க எங்கேயா போகிறது அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் இது அருமையான டைம்லி சொல்யூஷன் நீங்கள் வந்து விஷன் வச்சு எடுத்துகிட்டு போனது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ தளம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரைட் இல்லைங்களா, அதுதான் 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆரம்பிக்கும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி கொடுத்தது, அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் அந்த 10 வருஷத்தில் முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா. ஏன்னா நான் எப்பொழுதுமே தளமில் சொல்லுவேன், நீங்கள் படித்து முடிச்சுட்டு உடனடியே பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபினான்ஷியலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே கிரெடிபிலிட்டியுமே பண்ணிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய கதை அப்படியே அதில் மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த ஆரம்பிக்கணும்னு தோணுனதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? ஒன்ஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுனோ இமீடியட்லி ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி வி ஷுட் ஹேவ் அ ஹாஸ்பிட்டல் முடிவு பண்ணோம். ஸோ பாண்டிச்சேரியில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். நாங்கள் யூஸ்வலாக அசட் லைட் மாடல், வி டோன்ட் இன்வெஸ்ட் இன் லேண்ட் அண்ட் பில்டிங் வாடகைக்கு எடுப்போம். ஸோ தட் அப்ஜெக்டிவ் என்னென்னா இருக்கிற காசில் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஜாஸ்தியாக கட்டணும். ஸோ ஒரு இடத்துல லேண்ட் அண்ட் பில்டிங் லாக் ஆயிடுச்சுன்னா யூ கேனாட் பில்ட் மோர் ஹாஸ்பிட்டல். ஸோ வி காட் த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் பாண்டிச்சேரி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கமிஷன் பண்ணோடனே as you know we need to grow. Capital is a very important thing. I was very fortunate. I think I had good friends in venture capital funds. I had a very good discussion with them, and they really felt a country like India needs this kind of futuristic healthcare model. Got it. And they jumped into invest into Vetrivel Hospital at that time. We are, I think, fortunate to have investment in 6th month of existence. Wow. There's not much of due diligence to be done, and since then we have been growing with fund capital. So I think one is like it's called Song Investment Company, like S is for Soros, O in Omidyar Network, and G for Google. So since that fund is supporting us in conceptually, we have been able to grow. So that is I think for any venture, as you know, capital is going to be the key thing, and trusted capital. When people come forward with trusting and giving you capital, it helps you grow. Correct. So I think that has been one instrumental thing for Vetrivel Hospital to have achieved this far. Awesome. And we are having the continuous support. So I think they have committed and they are continuing support. And we are looking at probably how do we now scale up. Got it. Because I'm not going to be content with just 1, 2, 11 because the market is wide open. The need is critically. I'm more focused on the need. நம்ம ஊரில் நம்ம மக்களுக்கு இந்த நீட் கண்டிப்பாக தேவை. 50 ஹாஸ்பிட்டல் தமிழில் கேட்டணுங்கிற ஒரு நீடு கண்டிப்பாக இருக்குது. அதை எப்படி பண்ணணுங்கிறதுல now we are working on it. அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது அதான் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு, ஏன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வர அளவுக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி இருந்தது. அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக எடுத்தோன்னே வந்து பெரிய லெவலில் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடாமல் நீங்கள் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ஸ்ட்ரோக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கண்டிப்பாக தளம் நேயர்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள், பில்ட் யூர் கிரெடிபிலிட்டி, ஸ்டார்ட் ஸ்மால், கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இப்போ ஹெல்த் கேரில் வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் பரவலாக மக்கள் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ உங்ககிட்ட 750 பேர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, 11 ஹாஸ்பிட்டலுங்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 50 ஹாஸ்பிட்டல், இந்தியா ஃபுல்லாக 500 ஹாஸ்பிட்டலுங்கும் போது உங்களுக்கு லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு வருவாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஹியூமன் ரிசோர்ஸ் மந்த்ரா? ஹியூமன் ரிசோர்ஸ் மந்த்ரா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹவு வி ஹவ் ஸ்ட்ரக்சர்ட் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் 11 நடத்துறதுங்கிறது வந்து இட் இஸ் எ ஹிமாலயன் சேலஞ்ச். பட் நாங்கள் என்ன சிஸ்டம் பண்ணிச்சோன்னா எவ்ரி ஹாஸ்பிட்டல் இஸ் கைண்ட் ஆஃப் டீசென்ட்ரலைஸ் இன் அ வே ஃபார் கிளினிக்கல் கேர். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு we are given a clear guideline what they should do for patients' care clinically, and they are free to do whatever it is. But apart from that, everything else is centralized. Okay. One of the key thing for foundation strong ஆகணும்னு நீங்கள் சொல்றீங்க entrepreneur பண்ணாங்க, we have took 10 years to ensure the foundation is strong. So everything other than this clinical function is centralized in the corporate office. So IT system ஆகட்டும், project commissioning ஆகட்டும், finance and accounts ஆகட்டும், pharmacy, central budget, everything is centralized. So that on the front end இருக்க doctors and the operator, administrator வந்து they don't have to have that unnecessary headache.
ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா we have a very centralized team which actually takes care of the various functionalities in terms of providing back-end support to the hospital. ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டே டு டே பேஷண்ட் கேர். இதை வந்து how we have refined is we have a complete SOPs in place. It's not something that anybody can come and do anything மாதிரி இல்லாமல் இங்கே பிஹேவியரில் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுட்டு we have a continuous training process. So one of the commonest thing இப்போ எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா what do they expect from an employer? One, we need to be paying them the salary what we agreed promptly. That by history we have done it. 11 years of existence, everywhere people know that Vetrivel is a company which pays the salary, right? Apart from salary, what do they do? We give them a good career progression by giving them continuous work training. So on the job training, we give CME hours. Every Saturday we have a CME, continuous medical education, where all the doctors in the Vetrivel group are supposed to log in a G-Meet at 12 o'clock and 1 hour we have a CME credit hours to them. Wow. So adhe mari nurses, everybody are kind of trained. And these training hours actually give them the career progression, even if they want to look out for a job abroad. They can actually say that, look, I am so-and-so qualified, this many years experience, with this much of hands-on training hours at Vetrivel Hospital. Got it. So that career progression has helped us to position people wants to join Vetrivel and people wants to stay with Vetrivel. So the retention point is something, we have been focusing on, so that, as you know, healthcare is very dynamic. Retention is very, very key and mantra, where we are focusing on these two pillars as to ensure that we retain the talent and we actually reward them. ஆக்சுவலாக நீங்கள் இதை சொல்லும் பொழுது எனக்கு புல் அரிக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாங்க, லாட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் நான் இந்த கேள்வி கேட்பேன், எப்படி நீங்கள் வந்து எம்ப்ளாயியை ஹேண்டில் பண்ணுறீங்க, வாட் இஸ் அ மந்த்ரான்னு கேள்வி கேட்பேன். ஆனால் எவ்வளோ கிளியராக ஆர்டிகுலேட் பண்ணது வந்து ஒரு சிலரில் நீங்களும் ஒருத்தர் நான் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறோம், பே ஆன் டைம், அவங்களுடைய பர்சனல் க்ரோத், கிளியரான சேனல் கொடுக்குறோம், அப்படி கண்டினியூஸ் எஜுகேஷன். நீங்கள் சொல்லும்பொழுது அப்படி போகிறப்ப லைட்டாக ஒன்று சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனால் அது அவ்வளோ முக்கியங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லணும். ஈவன் இஃப் தே கோ டு அப்ராட், திஸ் இஸ் கோயிங் டு பி பிளெஸிங்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதாவது இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு Vetrivel பி அ பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது வந்து இட் இஸ் ஓப்பன் கை. வாங்க, இருக்கிற வரைக்கும் நல்லா இருங்க, நீங்கள் வளரணும்னு ஆசைப்படுறீங்களா போங்கன்னு சொல்கிற இந்த பிரின்சிபல் வந்து ஐ திங்க் தட் இஸ் அ பிரில்லியன்ட் வே டு அப்ரோச். இப்போ இதுதான் மந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தளம் நேயர்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேங்க. இப்போ தளம் நேயர்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு தமிழர் இந்த விஷனோட பண்ணும்பொழுது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பெற்றோர்களாகட்டும் சரி, ஹெல்த் கேர் ஸ்டாஃப் ஆகட்டும் சரி, அவங்கள டேக் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த Vetrivel அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு இன்ஜின் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை பார்த்து மட்டும் விட்டுறாதீங்க தயவு செய்து. நான் இந்த மாதிரி எந்த இன்டர்வியூவில் நான் சொல்ல மாட்டேன். இது உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதில் அந்த பொறுப்பாக நீங்கள் பங்கு பெறணும்னு அன்புடன் கேட்டுக்கிறேன். சரிங்க சார், இப்போ நம்ம வருவோம். இப்போ டாக்டர்ஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? தே ஆர் ஹைலி ஸ்மார்ட் இன்டலெக்சுவல் பீப்புள் இல்லைங்க. இப்போ நர்ஸை ஹேண்டில் பண்ணுறது சரி, இப்போ மற்ற மில் ஓனர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறது சரி. ஹேண்ட்லிங் மேனேஜிங் அ டாக்டர் ஒரு கலைன்னு சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது ஒரு ரகசியம் என்ன? நாங்கள் டாக்டர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து we are employed doctors, another is fee for service doctors. Employed doctors are core doctors. பில்டிங்கில் இருக்க எல்லா பேஷண்ட்டும் they will be the front end, anything emergencies எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸ்பெஷலிஸ்ட் வந்து we call them on a fee for service model. ஸோ வேரியஸ் ஸ்பெஷலி ஆர்த்தோ இருக்கலாம், நியூரோ இருக்கலாம், கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. they come ஒரு ஃபிக்ஸட் ஹவர்ஸ் வருவாங்க, ஓபியில் உட்காருவாங்க. And it's a very win-win relationship with us. So நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் கூட பேஷண்ட் நம்மளை தேடி வரும்போது we will request a doctor to come. So நாங்கள் ஒரு credentialing process வச்சுருக்கோம். Not everybody can come and practice at Vetrivel. We ensure the qualification is right, we ensure the experience is up to mark, and we ensure that their credibility is good. And the reference check பண்ணக்கப்புறம் we actually give them privileges to practice at Vetrivel Hospital. So அது என்ன ஆகும்போது the doctors are actually wanting to be associated with us. The network கூடும்போது பேஷண்ட்ஸ் வருவாங்க. Obviously with more patients, it's happy for the doctor. So அந்த equation we are able to maintain it, and we ensure that the practices that they do at Vetrivel Hospital is kind of almost standardized whatever international practices should be done. So from a wound management out on dressing changing system out everything. Now we also kind of give them the same kind of quality care. So they are more attached to Vetrivel Hospital. I'm going to ஒரு தெரியாத ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது நல்லா இல்லைன்னு போய் திட்டத்தை விட எங்கே போ Vetrivel போனால் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும்பா. They also kind of get associated with us. So and the win-win for each formula வந்து நாங்கள் we are able to attract the lead consultants.
இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா என் பிரெயின் எப்படி விஷுவலைஸ் பண்ணுதுன்னா இன்னொரு 10-20 வருடத்தில் எந்த ஊருக்கு போகிறப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் பீவெல் இருக்கா சொல்லு, நான் வரேங்க, ட்ராவல் பண்ண தைரியமாக நான் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ரெக்கார்டு அவங்ககிட்ட இருக்கும், என்னோட என்டையர் சிஸ்டம் இருக்கும். ஐ கேன் ஆக்சஸ் பீவெல் இன் லெஸ் தென் 20 minutes. பீவெல் எங்கே இருக்கோ நாங்கள் ஊர் சுற்றலாம் தைரியமாக, என் உடம்பு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பீவெல் கொடுத்துருன்னு எனக்கு மனசு தோணுது. கண்டிப்பாக அது தேடக்கூட அவசியம் இருக்காதுன்னு தான் 500 ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னா ஆமாம், கண்ணை மூடிட்டு எங்கெல்லாம் போகலாம், போனால் பக்கத்தில் பீவல் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கும். அருமை அருமை அருமைங்க, ஃபென்டாஸ்டிக். இட்ஸ் எ கிரேட் விஷன். தமிழராக எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய விஷன். உங்களோட டீமை வந்து அருமையான டீம். உங்கள் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே வந்து கிட்டத்தட்ட 60-70 பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ டாக்டர்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, ஓகே. நர்சஸ் எல்லாம் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தீங்க, சரி. இந்த அட்மின் ஸ்டாஃபை எப்படி நீங்கள் உருவாக்குனீங்க? வாட் இஸ் தட் சிஸ்டம் அண்ட் எம்பவர்மெண்ட் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? கீ ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக டிவைட் பண்ணுறோம். லைக் ஹியூமன் ரிசோர்ஸ் வெர்டிக்கல், ஐடி, ஒரு ஃபினான்ஸ் நம்ம பிரிச்சுட்டு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் வி ஹேவ் அ ஹெச்ஓடி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் ஹவ் பீன் ட்ராவலிங் வித் மீ ஃபார் 6 to 8 years மேலே இருப்பாங்க எல்லாரும். The reason why they all stick with me and they really like to work at Vetrivel பார்த்தீங்கன்னா, one thing is freedom to work and innovate. ஏன்னா இது வந்து நான் எப்பயுமே சொல்லுறேன்னா, எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்ண ஆரம்பிக்கல. மேக்ரோ லெவலில் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும், குவாலிட்டியாக பண்ணணும், இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ் சொல்லி இறங்கிட்டோம். பட் ஆனால் டே டு டே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேர்னிங் தான் எல்லாருமே. எவ்ரி டிபார்ட்மெண்ட் தேர் இஸ் லேர்னிங் அண்ட் வி என்கரேஜ் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், மேக் மிஸ்டேக், லேர்ன், கீப் இம்ப்ரூவிங். அந்த கீப் இம்ப்ரூவிங் என்வரான்மெண்ட் இஸ் சம்திங் ரொம்ப பிடிச்சி எவ்ரிபடி ஆர் ஸ்டிக்கிங் வித் அஸ். அதில் மேஜர் அட்வான்டேஜ் என்ன வரும்னா, இங்கேருந்து நம்ம சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ராசஸோ இல்லை ஒரு டெக்னாலஜியோ நம்ம ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது எண்ட் யூசர் வந்து அந்த 11 ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட். ஸோ அந்த ஒரு கிக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஐ எம் சிட்டிங் ஹியர், நான் இங்கே வந்து ஒன்று ட்ரை பண்ணுறேன், அது அந்த பேஷண்ட் ரீச் ஆகும்போது அந்த பேஷண்ட் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் எவ்ரி கம்பெனி கேன் கிவ் தம். ஸோ த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஃபீல் ரியலி வெரி ப்ரௌட்ஃபுல் சிட்டிங் ஹியர் இன் த கார்ப்பரேட் ஆஃபீஸ் ரோலிங் அவுட் வேரியஸ் ஸ்மால் திங்ஸ் ஆன் டே டு டே பேசிஸ். அருமை. அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா நிறுவனத்தினாலும் கொடுத்துட முடியாது. அதாவது நீங்கள் சொல்கிறப்ப வந்து யூ ஆர் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் entrepreneur within your organization. You are creating an entrepreneur to come up with a solution, give a freedom and also give the responsibility for them to deliver அப்படிங்கிறது வந்து it is a clear formula. Correct. அதாவது இது வந்து கோல்டன். நம்மளுடைய தளம் நேயர்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா this is a fantastic formula for them how to manage their human resource அப்படிங்கிறது வந்து நீங்கள் அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது நிறைய பேர் பயன்பெறுவாங்கன்னு நான் நம்புகிறேங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், சார் நம்மக்கிட்ட வந்து பல சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நம்ம கேட்கலாம் உங்ககிட்ட. உங்கள் விஷனை பார்த்துட்டு நான் கேட்டேன், என்ன நீங்கள் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தலம்? I think since the audience is kind of global, probably I think we have come out with few products. Basically பார்த்தீங்கன்னா as we grow the network, நம்ம எப்படி மக்களுக்கு ரீச் அவுட் ஆகலாம்னு பார்க்கும்போது there are 2-3 key things for various audiences outside the country. ஒன்று வந்து பேரண்ட்ஸ் ஆஃப் ப்ரைட் ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் வேர் நம்ம என்ஆர்ஐ பீப்புள் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, ஃபேமிலி அங்கே இருந்துக்கிட்டு எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுவாங்களோ என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஹெல்த் கேர் இஸ் வெரி பேசிக். ஸோ மெம்பர்ஷிப் எடுத்தாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காங்கன்னா monthly once doctor visit. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா they will call us rather than calling the abroad son and daughter. We will go send the ambulance, take them, come to the hospital, then we'll connect with the subscriber and then keep them updated. இதை மாதிரி ஒரு நெட்வொர்க் ப்ரோக்ராம் இது வந்து நிறையா பேர் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன, இப்போ 11 ஹாஸ்பிட்டல் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது we can reach out. What we promise we can actually deliver. எங்களுக்கு நெட்வொர்க் இருக்கிறதுனால ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டுவோம். This is something which we will be launching and it will be nice to propagate it to kind of get the subscription. Second thing, medical tourism obviously உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இன்னும் இந்தியாவுக்கு தான் வராங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலேயும் சென்னை வந்து ஒரு ஹப் மெக்கா ஆஃப் ஹெல்த் கேர் இருக்கு. ஸோ வி ஆர் ப்ரெசென்ட் எவ்ரிவேர். ஸோ காஸ்ட் வைஸ் வி ஆர் அஃபோர்டபுள், குவாலிட்டி வைஸ் வி ஆர் no compromise. So anybody who wants to get any healthcare requirement can write to us and we will be very happy to kind of provide them the right care. டாக்டர் நிறைய சொல்லிட்டாருங்க. நான் பேசும்போது இப்படி தான் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி எனக்கு போட்டார். என்ன குண்டுன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் அமெரிக்காவில் இருக்கேன். ஐ ஆல்வேஸ் ஒரி அபவுட் அவர் பேரண்ட்ஸ் இல்லைங்களா, யார் கூட இருக்கா, அது யாராவது பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் மனசுக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த ஏக்கம் மனசுக்கும் இருக்க தான் செய்யும். நிறைய டைம் வெளிப்படுத்த மாட்டோம், ஏன்னா நம்ம சங்கடப்படுறோன்னு பேரண்ட்ஸ் சங்கடப்படக்கூடாதுன்னு வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்கும். இந்த சொல்யூஷன் வந்து வரப்பிரசாதுங்க.
வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது வரப்பிரசாதம். சென்னையில் வேலை செய்கிறாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க, இல்லை திருநெல்வேலியில் இருக்கிறாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு சட்டுன்னு இவங்க போக முடியாது. ஸோ இது எல்லாருக்கும் தேவைப்படக்கூட ஒரு மந்த்லி ஹெல்த் கேர் பேக்கேஜுங்கிறது வந்து அது வீடு தேடி போய் நீங்கள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம். இந்த பேக்கேஜ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் எல்லாம் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து போங்க, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக ஃபாலோ தேர் சோஷியல் மீடியா. நான் கேட்டேன், டாக்டர் சொன்னார் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான சோஷியல் மீடியா டீம் இருக்குங்கிறாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்கும் நாங்கள் கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவங்க எந்தெந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஓப்பன் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிய வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஹெல்த் கேர் டூரிஸ்ட் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எனக்கே நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ப்ராபப்ளி கண்டிப்பாக ஐ கேன் கனெக்ட் வித் யூ ஆல், அதை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஈவன் இஃப் யூ ஆர் இன் இன்டர்நேஷ்னல் பி வெல் பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அவர் கோல் இஸ் டு சப்போர்ட் த கிரேட்டர் விஷன் ஆஃப் டாக்டர் வெற்றிவேல். ஸோ டாக்டர், உங்களோட நேரம் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு, உங்களோட விஷனை எங்கள் கூட பரிமாறுறதுக்கும், உங்ககிட்ட பேசும்பொழுது எனக்கு எனர்ஜி வந்தது, கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் எனர்ஜி வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய தளம் நேயர்களுக்கு ஆண்டர்ப்ரனராக அவங்க ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு உங்கள் பார்வையில் நீங்கள் ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். I think entrepreneurs is the need of the hour for a country like India. உங்களுக்கு தெரியும், இப்போ most the young population in India is actually the key for the future. எல்லா countries-um they are looking at India. So the message is be very focused, find solution for a problem and grow. And grow பண்ணும்போது foundation, ensure that you have a discipline in laying the foundation properly before you rapidly grow. One of the common problem with startups and entrepreneurs is they expand fast without the fundamentals. So my only message would be ensure that robust fundamental இருக்கு, நம்ம ஸ்கேல் அப் பண்ணலாம், அந்த தைரியம் வந்தவனையும் go rocket speed. But until then be very close and keep monitoring, tight watch, have the fundamentals right. That's the only message I think we should do. And I'm sure there's plenty of market available for youngsters. So funds are available. You just have to have that one idea and you can actually make it happen. Awesome, doctor. அருமையாக சொன்னீங்க. entrepreneur to budding entrepreneur statement வந்து clear statement. Thank you so much, doctor. Thank you so much for your time. Really thanks to all the Thalam Nayers and wish you all good luck and God bless.